புலவு சாதம் சிக்கன் சாப்பிட்ட பிறகு நல்ல தூக்கம் வரக்கூடிய நேரம். ஒரு கிளாஸில் ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தான். பக்கத்தில் உள்ள பையனை சார் அவனை எழுப்பி விட்ற அப்படின்னா, சார் நீங்கள் தான் தூங்க வச்சிங்க, நீங்கள் தான் எழுப்பி விடணும் அப்படின்னா. அதில் நான் யாரையும் தூங்க வைக்க விரும்பவில்லை. நாம் காலையிலே புது உடன்படிக்கையினுடைய ஒரு பகுதியை நாம் பார்த்தோம். அந்த பகுதி ஏசாயா 43ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இருக்கிறது. உன் பாவங்களை நான் நினையாமல் இருப்பேன். எபிரேயரிலே நாம் அதை வாசிக்கும் பொழுது இன்னும் தெளிவாக இருக்கிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மிகவும் தெளிவாக இருக்கிறது. நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மன்னித்து என்பது ஃபர்கிவ்னஸ், நினையாமல் இருப்பேன் என்பது ஜஸ்டிஃபிகேஷன், நம்மை நீதிமானாக்குகிறார். நாம் அவரிடத்தில் வரும்பொழுது நாம் பாவமே செய்யாது போல் அவர் பார்க்கிறார். ஏனென்றால் அப்பொழுதும் தைரியமாய் நாம் அவரிடத்திலே போக முடியும் என்பதற்காக. எபிரேயரிலும் நாம் வாசித்தோம், தைரியமாய் நாம் போக முடியாக அவருடைய சமூகத்துக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் நாம் போக வேண்டும் என்பதற்காக அவர் எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறார். நம்முடைய பயத்தை நீக்கி போடுகிறார், ஒரு தயக்கத்தை நீக்கி போடுகிறார், பாவம் அதை நீக்கி போடுகிறார், பாவங்களை நான் நினையாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஒரு போர்டில் எல்லா பாவங்களையும் எழுதி அதெல்லாம் அடித்து விடுகிறது பாவ மன்னிப்புக்கு சமமாக இருக்கிறது. அடித்தாச்சு, ஆனால் தெரியுது, எல்லா பாவங்களும் தெரிகிறது. ஆனால் ஒரு ஆசிரியை வைத்து அதெல்லாம் அழித்து விட்டால் புது போர்டு போல் மாறிவிடுது. அதுதான் தேவனுடைய சமூகத்திலே போகும்போது நம்முடைய வாழ்க்கை. அதற்கு பிறகு ஏதாவது இந்த உலகம் எழுதிவிடும், அல்லது நாம் பாவம் செய்து விடுவோம். உடனே பாவம் என்று உணர்த்தப்பட்ட உடனே ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, உடனே அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு நாம் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். தேங்க விடக்கூடாது, நிறைய தேங்க விடக்கூடாது. நிறைய தேங்க விட்டால் எதை அழைக்கிறது எதை விடுறதுனே தெரியாமல் போயிடும். ஆனால் ஒன்று வந்த உடனே அழித்து விட வேண்டும். 2 விதமான அம்மாக்களை நான் பார்த்துருக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஒருத்தவங்க காலையிலேருந்து பாத்திரம் சமைப்பாங்க, எல்லாம் போடுவாங்க, போட்டு அழுக்காக எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா குவிஞ்சிரும். சாயந்தரம் அப்பாடா எப்படி இவ்வளோ பாத்திரத்தை கழுவுறது. நான் இன்னொரு வீட்டுக்கு போயிருக்கேன், அவங்க ஒரு காஃபி போடுவாங்க, அப்போயே கழிக்குவாங்க. அடுத்து ஒரு சின்ன ஆம்லேட் போடுவாங்க, உடனே அப்போயே கழிக்குவாங்க. ஒரு டீ போடுவாங்க, உடனே கழிக்குவாங்க. அப்பப்போ சிங்கில் ஒரு பாத்திரம் இருக்காது. அவங்களுக்கு ஈஸி, மலைப்பே இல்லை, யாரையும் தேட வேண்டியதில்லை. எதை நீங்கள் விரும்புகிறீங்க? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? நிறையா சேர்ந்துட்டு அப்புறம் போகணுமா? இல்லை, உடனே கழுவிக்கொள்ள வேண்டும், அறிக்கை செய்யும். ஆகவே நாம் செய்ய வேண்டியதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நினையாமல் இருப்பேன், உன்னை நீதிமானாக்குவேன், அழைச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டார். அவருடைய நானே மீறலை மன்னித்து. 2வது பகுதி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஃபர்ஸ்ட் ஏசாயா, அடுத்தது எரேமியா, அடுத்து எசேக்கியேல். இந்த 3 பேரும் ஒவ்வொரு பகுதியை அவர்கள் தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருக்கிறார்கள். எரேமியா 31ஆம் அதிகாரம், அதை காலையில் சகோதரர் கூட வாசித்து காண்பித்தார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, இஸ்ரவேல் என்று சொன்னால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நமக்கு அவர் பண்ணக்கூடிய உடன்படிக்கையாவது, நான் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தை நம்ம புதிய ஏற்பாட்டில் எப்படி வாசிக்கிறோம் என்றால் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நான் அவர்களுக்கு பிதாவாயிருப்பேன், அவர்களுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பார்கள் அப்படின்னு தான் நாம் வாசிக்க வேண்டும். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரன் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை, அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பேன். பார்த்தீங்களா, எரேமியாவில் உள்ள காரியத்தையும் போட்டுவிட்டு அதோடு கூட சேர்த்து இன்னொரு காரியத்தை சொல்கிறார். என்னவென்றால் எல்லாரும் என்னை அறிந்திருப்பார்கள். அப்படி அறிவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் நம்முடைய உள்ளத்திலே எழுதுகிறார். பிள்ளைகள் பிறந்து வளருகிறார்கள். வளரும் பொழுது அப்பா மாதிரியே மூக்கு. ஒரு பையன் எங்கள் சர்ச்சில் சின்ன பையனாக இருந்தால் திடீர்னு பெரியவன் ஆகிட்டான். திடீர்னு அவன் பெரியவன் ஆகிட்டான். நான் பல வருஷம் கழிச்சு
அது நோட் பண்ணுறேன். கொஞ்சம் மங்கின நேரம் நடந்தவனை பார்த்தா அவங்க அப்பா நட அப்படியே இருக்கு. அவங்க அப்பா இப்படி நடக்கிறான், அப்படியே நடக்கிறான். யார் கற்றுக் கொடுத்தது? சில பேருக்கு பேச்சு, அது நடை, இந்த பாவனை, மூக்கு அல்லது முகம் அப்படியே இருக்கும். எப்படி அது வருகிறது? இந்த காது இவ்வளோதான் வளரணும், இந்த காது இவ்வளோதான் வளரணும். ஒரு காது இவ்வளோ பெருசாக, ஒரு காது சின்னதாக இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஒரு கண்ணு கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. எவ்வளோ பர்ஃபெக்டாக ஆண்டவர் சிம்மெட்ரிக்காக உண்டாக்கியிருக்கிறார். 5 விரலை வைத்து பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் அந்த வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுறது என்ன? சிஸ்டர்ஸ்க்கு கூந்தல் பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகுது, நாங்களும் முடிய வெட்டிக்கிட்டே இருக்கோம். அதுபோல் எல்லா பாட்டும் வளர ஆரம்பிச்சுன்னா காதெல்லாம் வெட்டிகிட்டே இருக்க முடியுமா? நகை மாதிரி வளர்ந்துட்டே இருந்தால் வெட்ட முடியுமா? மூக்கு அப்பப்போ கொஞ்சம் மூக்கு பெருசாகிடுச்சு, வெட்டிக்கொள்ள முடியுமா? முடியாது. எப்படி ஆண்டவர் நேர்த்தியாக உண்டாக்கி, வெட்ட முடியாத பகுதியில் நீ இதோட ஸ்டாப் பண்ணிடு, வெட்டக்கூடிய பகுதியில் நீ வளர இந்த ஆண்டவர் விட்டு விட்டார். அதெல்லாம் எப்படி? அந்த டிஎன்ஏன்னா ஆர்என்ஏ டிஎன்ஏ என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். அதில் இருக்கக்கூடிய கோடு, சின்ன ஒரு செல்லுக்குள்ள ஒரு டிஎன்ஏ இருக்குது. ஒவ்வொரு செல்லும் ஒரு டிஎன்ஏ இருக்குது. இந்த டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கோடிங் சொல்லுவாங்க. நிறையா அதில் தகவல்கள் அதில் சேகரிக்கப்பட்டிருக்கு. அந்த தகவல்கள் எல்லாம் ஒரு டிஎன்ஏல இருக்கக்கூடிய தகவல்களை எடுத்து புக்கு போல் அச்சடித்து நீங்கள் அடுக்கி வைத்தால் பூமியிலிருந்து 3 வரைக்கும் வைப்போம், நிலா வரைக்கும் போகுமா. அவ்வளோ தகவல்களை ஆண்டவர் ஒரு டிஎன்ஏல வச்சிருக்கிறார். அதை வச்சு தான் குளோனிங் பண்ணுறாங்க. ஒரு செல்லை எடுத்து குளோனிங் பண்ணுறாங்க. எப்படி ஆடு பிள்ளையே வருது? ஏன் ஆடு மாடு மாதிரி மாறக்கூடாது? ஏன் ஆடு கோழி மாதிரி மாறக்கூடாது? ஒரு செல்லு தானே, அது உள்ள அவ்வளோ தகவல் இருக்குது. இது வெள்ளை கலராக இருக்கணுமா, கருப்பு கலராக இருக்கணுமா, புள்ளி வச்சு இருக்கணுமா, இது ஆட்டுக்கு வால் அளந்து வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. அது எதில் இருக்குது? அந்த அளவு டிஎன்ஏல இருக்குது. ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சுருக்காரு. அது அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த ஆட்டு வால் வளராது. குதிரைக்கு எப்படி இருக்கிற வால், எல்லாம் தகவல்கள் எல்லாம் அந்த டிஎன்ஏ இருக்குது. ஆண்டவரே அதை எழுதியிருக்கிறார். இந்த மாம்சீக வளர்ச்சிக்கு தேவையான அவ்வளோ காரியம் எழுதியிருக்கிறார். அப்போ அந்த டிஎன்ஏ எங்கேருந்து வந்தது? நம்முடைய பெட்ரோல் எடுத்துருந்து வந்தது. அந்த சீடு, அந்த வித்துலேருந்து வந்தது. அந்த கரு உருவாகும் பொழுது அந்த கருவிலேயே அது இருக்குது. உருவேற்படும் நாட்களுக்கு முன்பாகவே அதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். நம்முடைய கேரக்டர், குணம் எல்லாம் அதில் இருக்கு. இப்போ தேவனுடைய வித்து நமக்குள்ளே தரித்திருக்கிறது. அது மூலமாக நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவனாலே நாம் பிறந்திருக்கிறோம். புருஷனுடைய சித்தத்தின் முடியல, மாம்ச சித்தத்தின் முடியல. நாம் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நாம் எப்படி பிறந்தோம் என்பதை யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படும் பொழுது நாம் எப்படி பிறக்கிறோம், எப்படி ஆவி மாம்சத்தில் பிறக்காமல் இப்பொழுது ஆவியிலே நாம் பிறக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக முடிக்க அதிகாரம் கொடுத்தார். 13ஆம் வசனத்தில் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யாரு? நீங்களும் நானும் தேவனாலே பிறந்தவர்கள். 1 யோவான் என்ன வாசிக்கிறோம்? தேவனால் பிறந்த எவனும் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்படின்னா தேவனால் பிறந்த எவனும் பாவமே செய்ய மாட்டார்கள். ஒரு தப்பு கூட செய்ய மாட்டேன் அர்த்தம் இல்லை. விரும்பி செய்ய மாட்டாங்க. விரும்பி நான் ஒரு பாவத்தை செய்ய மாட்டேன். தவறெல்லாம் விழுந்துறது வேற. வேணுன்ட்டே நீங்கள் யாராவது வாழைப்பழத்தோட கொண்டாந்து நிறைய வீட்டில் அடுக்கி வச்சு காலை வச்சு வலிக்கு விட்டு விழுவீங்களா? என்னம்மா செய்கிறேன்? நான் இப்போ வாழைப்பழத்தோட வலிக்கு விழுந்துக்கிட்டு இருக்கேன், 2 காலம் தான் உடஞ்சிருக்கு, இன்னும் கை உடையல அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை. அப்படி நம்ம விழுகிறது தவறி விழுகிறோம், கல்லை தடுக்கி விழுகிறோம். என்னுடைய நண்பர் இருக்கிறாரு, கம்ப்யூட்டர்லாம் தூக்கிட்டு போகிறாரு. ஒரு ஃப்ளோரில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ பவுடரை போட்டு வச்சுருக்காங்க. அதில் அப்படி ஏறும்போது வலிக்கு விட்டு விழுந்துட்டார், தவறி விழுகிறார். விழுந்த உடனே என்ன பண்ண, உடனே எந்திரிச்சிட்றார், அங்கேயே கிடக்கிறது கிடையாது. அதே போல் தான் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் தெரியாமல் ஒரு பாதத்தில் விழுந்துட்டோன்னா உடனே எந்திரிச்சிடணும். எனக்கு ஒரு சகோதரர் சொன்னார், நம்ம விழுந்துட்டோன்னா விழுந்தது சாத்தானுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடணும்.
அது ஒரு பிரின்சிபல் வச்சுக்கோங்க. நம்ம விழுந்துட்டோம்னா சாத்தானுக்கு தெரியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஏஞ்சிடணும். ஏஞ்சிட்டேனே சொல்லுங்க சாத்தான்ட்ட, நான் அங்கேயே கிடப்பேன் நீ நினச்சி இல்லை, இன்னும் பிடிச்சிக்கல இருக்கணும்னு நினச்சி இல்லை, நான் ஏஞ்சிட்டேன். சாத்தானோட பேசணும். நம்ம தேவன்கிட்ட மட்டும் பேசுகிறதா ஆவிக்குரிய வாக்கியம் நினச்சிட்டு இருக்கோம். சாத்தானோடய நீங்கள் பேசணும். டெய்லி அடிக்கடி சாத்தான்கிட்ட பேசுங்க. நான் என்னை போல மனுஷன் ஓடி போவானோ, நிகமே பேசுகிறா, சத்துருக்கள்கிட்ட பேசுகிறா, என்னை போன்ற மனுஷன் ஓடி போவானோ, அப்படி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. சன்பலா தொபியா இதெல்லாம் முடிக்க முடியாது, நிறைய எண்ணி போனால் விழுந்துடும் இந்த காம்பவுண்ட் வால் அப்படி இப்படின்னு. நான் அவ்வளோ ஈஸியாக ஓட மாட்டேன். சாத்தான்ட்ட சொல்லுங்கள், நீ இந்த சோதனைலாம் கொடுத்து என்னை எவ்வளோ செய்யலான்னு பார்க்குறியா, நான் அவ்வளோ ஈஸியாக ஓட மாட்டேன். சாத்தான்ட்ட பேசுங்க, அறிக்கை செய்யுங்க. அவர்கள் சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்ட ரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சாத்தான்ட்ட என்ன சாட்சியின் வசனம்? ஆண்டவர் என்னைய பொருட்படுத்திக்குவார். நான் வாலிபனா இருந்த பொழுது ஒவ்வொரு முறையும் விழும்பொழுது சோர்ந்து போகாதமா மீகாவில் இருக்க வசனத்தை எடுத்து வாசிக்க எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. மீகாவின் வசனம் ஆவிக்குரியல் சரியாக அந்த வசனத்தை பிரயோஜனப்படுத்துவார்கள். அதை ஒரு போக்குக்காக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்ம எல்லாருமே சேர்ந்து சத்தமாக படிப்போமா? அது சாத்தானுக்கு ஒரு அறிக்கையாக இருக்கட்டும். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பழைய ஏற்பாட்டில் 1080ஆம் பக்கம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாக படிப்போமா? ஸ்டார்ட் பண்ணும். 1 2 3. என் இது போல் வேறு எந்த வசனமும் பைபிள் இல்லைங்க. அருமையான வசனம். சாத்தான்ட்ட பேசுறதுக்கு ஆண்டவரே நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். விழுகிறது பிரச்சனை இல்லை, விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்? எழுந்திரிச்சோம். உடனே எழுந்திரிச்சோம். அதனால தேவனுடைய வித்து நமக்குள்ளே தரித்திருக்கிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று சொன்னால், நம்ம விரும்பி போய் சந்தோஷமா ஒரு பாவத்தில் போய் விழுக்கிறது கிடையாது. விரும்பி ஒரு அசுத்தத்தை பார்க்கறது கிடையாது. விரும்பி போகிறது கிடையாது. சோதிக்கப்பட்டு இழுப்புண்டு நம்ம போயிடும். ஆனால் உடனே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டோட அறிக்கை செய்யணும், லார்ட் சாரி. நீங்கள் காரில் போயிட்டே இருக்கீங்க, சில சமயம் தெரியாமல் இந்த ரோட்டில் போயிடுறீங்க, தெரிஞ்ச உடனே திருப்பி சில பேர் தெரிஞ்சிடும் ஆனாலும் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்க. வளைச்சிட்டோன்னா வைஃப் நமக்கு ரூட்டு தெரியலன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு ஒரு 50 கிலோமீட்டர் சுற்றி போவாங்க. அது பெருமை. தப்பாக போயிட்டுன்னு பரவாயில்ல, அடுத்த யூட்டர்ன் எங்கே போடணுமோ அங்கே போய் யூட்டர்ன் போடணும். அதுதான் ரிப்பன்டன்ஸ். யூட்டர்ன் போட்டு வந்து ஹைவேஸை பிடிச்சி போயிட்டே இருக்கு. சரி, இன்னொரு தப்பு பண்ணிட்டீங்க, 2 தடவை எடுத்தாச்சு, 3வது எடுக்காமல் போயிடுவோன்னு போக முடியுமா? இல்லை, 5 தடவை 10 தடவை தப்பாக போனாலும் யூட்டர்ன் எடுத்து போகணும். திட்டுவாங்க, என்னங்க இவ்வளோ படிச்சிருக்கீங்க இன்னும் ரூட்டு தெரியாமல். பரவாயில்ல, ஒத்துக்கங்க. ஆமாம் தெரியல, என்ன பண்ணுறது, நீங்கள் அடுத்த தடவை நான் கொஞ்சம் பெட்டராக கற்றுக்கொள்கிறேன், மறந்துட்டேன், கொஞ்சம் டைம் வேஸ்ட் தான், பரவாயில்ல, ஆனால் நான் வந்துட்டேனே. வந்துடும், ஹைவேஸ்க்கு வந்துடும். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அது உள்ள டிஎன்ஏ இருக்கு. தேவனுடைய வித்து அதில் எழுதியிருக்கிறார் ஆண்டவர். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை பற்றி அதில் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் சோதனை வரும்பொழுது அதான் நியாயப்பிரமாணத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? என்னுடைய பிரமாணங்களை நான் அவருடைய உள்ளத்திலே எழுதுவேன். எழுதுங்க ஆண்டவரே. ஆனால் இதில் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் எழுத மாட்டார், நம்ம கேட்கணும். நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். அதை நம்ம தான் செய்யணும். அதுக்கு முந்தின வசனத்தை செஞ்சுட்டு 2வது வசனத்துக்கு வரணும். முந்தின வசனம், ஒரு சரீரங்களை ஜீவபலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே நான் ஒப்புக் கொடுத்துட்றேன், இந்த சரீரம் உம்முடைய சித்தத்தை செய்கிறதுக்கு ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே, என் சித்தம் வேண்டாம் ஆண்டவரே. சமீபத்தில் எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. நானும் மனைவியும் அல்லது நானும் என்னுடைய மகனும் ரொம்ப நல்லவங்க. உங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. எது வரைக்கும்னா எங்கள் 2 பேருடைய வில் கிராஸ் ஆகிற வரைக்கும். ஒரே மாதிரி வில் இருந்தால் எப்போ அவங்களுடைய வில்லும் என் வில்லும் கிராஸ் ஆகுதோ பிரச்சனை. அது வரைக்கும் ரொம்ப நல்லவங்க. சின்ன பையன் கேட்குறதெல்லாம் நான் கொடுத்துட்டே இருந்தேன்னா ரொம்ப நல்ல பையன். அவன் கேட்குறதெல்லாம் நான் கொடுத்துட்டே இருந்தேன்னா நல்ல பையன். இது கத்தியை கேட்குறான், ஷார்ப் பண்ண கத்தியை கேட்குறான். 2 வயசு. முடியாதுன்னு சொல்லும் பொழுது அவன் வேலையை காமிச்சிடறான். அடம் பிடிக்கிறது, அதை தூக்கி போட்டு எரிக்கிறது. என்னாச்சு? வில் கிராஸ். ஆகவே
ஒவ்வொரு முறையும் வீல் கிராஸ் ஆகும்பொழுது நான் என்னை பலியாக கூப்பிட்டு என் சித்தம் வேண்டாண்டவரே, நான் உங்களுடைய சித்தத்துக்கு நான் என்னை அலைன் பண்ணிடுறேன். அலைன்னா வீல் அலைன்மெண்ட் போயிருக்கீங்களா? மெக்கானிக்கல் ஷாப்பு ஒரு வீல் இப்படியும் ஒரு வீல் இப்படி ஓடிட்டே இருந்துச்சுன்னா ரெண்டும் தேஞ்சு போயிடும். சீக்கிரமாக வீலை மாற்றணும். அதுதான் ஜெர்க் வரும் சில சமயம். இல்லை, வீல் கரெக்டாக அலைன் பண்ணிடணும். இந்த டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா வீல் இப்படி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? ஏன்? அது லோடு ஏற்ற இப்படி ஆகும், அப்போ கரெக்டாக வந்துடும். அதனால் இப்படி இருக்கும், லோடு ஏற்றாமல் இருக்கும். ஏற்ற இப்போ விரிஞ்சு கரெக்டாக இருக்கும், அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அப்போ ஸ்மூத்தாக எல்லா பகுதியும் தரையில் படும். அப்போ ஃபுல் லோடு அதை எடுக்கும். ஒரு பக்கம் மட்டும் இப்படி இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் மட்டும் தெரிஞ்சு அதை கிழிஞ்சு போயிடும். அலைன்மெண்ட் ஆகணும். நம்ம தேவனோட நம்முடைய சித்தம் அலைன்மெண்ட் ஆகாட்டி எங்கேயாவது கிழிஞ்சு ஓட்ட விழுந்துடும். ஆவிக்கிற வாழ்க்கையில் எங்கேயாவது வீழ்ச்சி அடைஞ்சிடும், எங்கேயாவது தவறிடும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் சித்தமும் உங்களுடைய சித்தமும் ஒரே லைனில் போட்டோம். உங்களுடைய சித்தம் ஆல்வேஸ் இட் இஸ் கரெக்ட். கோளாறுனா என் சித்தம் தான் ஆண்டவரே, என் சித்தத்தை நான் ஒப்பு கொடுத்துட்றேன், கரெக்ட் பண்ணிக்கிறேன். விடா அப்படியே இருக்க மாட்டேன், பிடிவாதமாக இருக்க மாட்டேன் ஆண்டவரே, இசைந்து கொடுத்துட்றேன். அதான் பரத்திலிருந்து வருகிற ஞானமும் அதில் இணக்கம் உள்ளதாயின்னு ஒரு வசனம் இருக்குது. ஈல்டபிள் பார்த்துருக்கீங்களா? பரத்திலிருந்து வருகிற ஞானம் எந்த புத்தகத்தில் இருக்குது சொல்லுங்கள் வாலிபு. இனி இந்த பிரதரை மெசேஜ் கொடுக்க கூப்பிடக்கூடாதுன்னு கேள்வி கேட்குறாரு. பரத்துக்குரிய ஞானம் எந்த புத்தகத்தில் வந்து வாலிபுரை சொல்லுங்கள் யாராவது. பூமிக்குரிய ஞானம், பரத்துக்குரிய ஞானம். ஃபஸ்ட்டு பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்னு சொல்லுங்கள். புதிய ஏற்பாடு. ஓகே. புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷ புத்தகங்களா அல்ல நிருபங்களான்னு சொல்லுங்கள். வெரி குட். யாக்கோபு. உங்கள் பேர் ராஜேஸ்வரி. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வருஷத்தில் பரத்துக்குரிய ஞானத்தை குறித்து பார்த்தோம். அது முதலாவது சுத்தமுள்ளதாயும் இணக்கமுள்ளதாயும் வாசிக்கிறது. இணக்கமுள்ளதான என்னன்னா தேவ சித்தத்துக்கு இணங்கி போகுது. இப்போ பரத்துக்குரிய ஞானம் தேவ சித்தத்துக்கு நான் இணங்க மாட்டேன்னு போகிறது பூமிக்குரிய ஞானம். பூமிக்குரிய ஞானம் மாம்சிகமானதும் லௌகிகமானதும் பேய்த்தனத்துக்கு அர்த்தமா எப்படி மோசமாக இருக்கு பாருங்க. நீங்கள் எப்போ ஆண்டவர்கிட்ட முரண்டு பிடிக்கணும், ஆண்டவர் வந்து கொஞ்ச நேரம் வேதத்தை தியானிப்பா, என் சத்தத்தை கேளு, கொஞ்ச நேரம் என் சமூகத்தை நாடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நான் மாட்டாங்க, நான் யூடியூப்பில் வந்து நான் எனக்கு வேண்டியதை நான் பார்ப்பேன் அப்படின்னா அது என்னது? ஆண்டோட சத்தத்துக்கு முரண்டு பிடிக்கிறது. அது பூமிக்குரிய ஞானம். பூமிக்குரியன்னா லைட்டாக இருக்குது, ஆனால் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. பூமிக்குரிய ஞானம் லௌகீகமானது, உலகத்தார் செய்யக்கூடிய ஞானம். மாம்சிகமானது, மாம்சக்தியை தூண்டக்கூடியதாக இருக்குது. அது ரெண்டும் தாண்டி பேய்த்தனம். நீங்கள் சொந்த சித்தத்தை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நமக்குள்ள என்ன தான் வருது? பேய்த்தனம் தான் அதிகமாக வருது. மோசமான வார்த்தையில் பேய்த்தனம். பேய்த்தனத்தை யாராவது விரும்புகிறீங்களா? சில பேர் திட்டுவாங்க, பேய் திட்டுவாங்க. அது எப்படி வருது? பரத்துக்குரிய ஞானத்துக்கு இடம் கொடுக்காம பூமிக்குரிய ஞானத்துக்கே இடம் கொடுத்தீங்கன்னா வேண்டாம். பரத்துக்குரிய ஞானம் இணக்கம் உள்ளதாக இருக்கிறது. யாக்கோபு எபிரேயருக்கு அடுத்தது இருக்குது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்துக்குறைந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும். இணக்கம் உள்ளதாயன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் மறக்கக்கூடாது. இணக்கம் உள்ளதாயம்னு என்னென்ன சிஸ்டர்ஸ்க்கு தெரியறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை, பிரதர்ஸ்க்கு நல்லா தெரியும். நீங்கள் சலூனுக்கு போகிறீங்க, சலூனில் போய் உட்காருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? நல்லா சிஸ்டர் வச்சு டக் டக் டக்குன்னு வெட்டிகிட்டே இருக்கார். இப்படி வைங்கன்றார். அது ஷேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷார்ப் பிளேடு வச்சுருக்காரு. இங்கெல்லாம் இப்படி கத்தி மாதிரி வச்சு இப்படி நல்லா நம்ம முன்னாடி திட்டுவாங்க, நல்லா திட்டுவாங்க. ஷார்ப்பாக இருக்குது, தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. நல்லா வச்சுட்டு இப்படி வச்சாரா பயமா எங்கெங்கே அறுத்துட்டு வர்ற அப்படியே இப்படி திருப்புங்கன்னா ஏறுவோம். அடுத்து எப்போ சொல்கிறாரோ அது வரைக்கும் இப்படி திருப்புங்கன்னா இப்படி இணக்கம் உள்ளதாய். ஒரு சலூன்காரனுக்கு இருக்கக்கூடிய பயம் தேவன்கிட்ட நமக்கு இருக்கா? தேவன் சிறியவரா? அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பேர் ஆண்டு கொடுத்தார், வணங்கா கழுத்துள்ளவர்கள், ஸ்டிஃப் நெக்டு பீப்புள். இப்படி இருந்தால் எப்படி சலூன்காரர் சேவ் பண்ண முடியும்? எப்படி முடிவெட்டி முடியும்? ஸ்டிஃப் நெக்டு பீப்புள். நான் என் வழி தான் செய்வேன், நான் இப்படி தான் இருப்பேன், மாற மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன், அம்மா அப்பா சொல்கிறத கேட்க மாட்டேன், எல்டர் சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னா ஆண்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேர் என்ன? வணங்கா கழுத்துள்ளவர்கள். நம்ம சொல்லிக்கணும், நான் வணங்கா கழுத்துல இருக்க மாட்டேன். ஏன்னா வணங்கா கழுத்து யாருக்கு இருக்கும்? பூமிக்குரிய பரத்துக்குரிய ஞானம் கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கு. அதான் வைராக்கியம். நான் செய்ய மாட்டேன், வைராக்கியம். நான் அதை விட மாட்டேன்,
அப்படி இருக்கக்கூடாது. இணக்கமுள்ள தான் நம்ம இருக்கணும். சரி, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பிறந்த உடனே ஒரு சீட்டு கொடுப்பாங்க, எந்தெந்த டேட்டில் எந்தெந்த வேக்சின் போடணும் கரெக்டாக போயிடுவாங்க. 14ஆம் தேதி பிப்ரவரி மாதம்னா நேரம் ஆஸ்பத்திரி போயிடுவாங்க, குழந்தைக்கு தடுப்பூசி போடணும். பெரியம்மை, நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒட்டுவாங்க, பெரியம்மை ஒழிக்கப்பட்டது, தடுப்பூசி போட்டுக்கங்கன்னு. அப்போ பெரியம்மை வந்து கொடிய வியாதி. அப்போ அந்த தடுப்பூசி போட்டாச்சுன்னா பெரியம்மை வராது. ஏன்னா எனக்குள்ளே என்ன இருக்குது, வேக்சின் இருக்குது. கோவிட் வராமல் இருக்கிறது வேக்சின் உள்ளே போட்டுறோம்ல, அது மாதிரி பெரியம்மைக்கு வேக்சின் போட்டாச்சுன்னா பயப்படவே தேவையில்லை, பெரியம்மை வராது, காலத்துக்கும் வராது. அதே மாதிரி மலேரியாவுக்கு வேக்சின் இருக்குது, டைஃபாய்டுக்கு வேக்சின் இருக்குது. நர்ஸாக இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அது உள்ளே போச்சுன்னா அது வராது, உங்களை மேற்கொள்ளாது. வைரஸ் வரும், உள்ள டைஃபாய்டு வைரஸ் உள்ளே வரும், வந்து உங்களை சோதிச்சு பார்க்கும். ஆனால் இந்த ஏற்கனவே நீங்கள் கொடுத்த அந்த வேக்சினுக்குள்ள ஆன்டிபாடிஸும் அதை எதிர்த்து போராடி அனுப்பிடும். இப்போ தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருந்தால் அது வேக்சினோட பவர் கம்மியாக ஜாஸ்தியா? டவுட்டாக இருக்கா? தேவனுடைய வித்து உங்கள்கிட்ட இருந்தால் அது பவர் ஜாஸ்தியா கம்மியா? ஜாஸ்தி, பவர் அதிகம். பாவம் உங்களை மேற்கொள்ளுமா? மேற்கொள்ளாது. அதான் விசுவாசம். நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வித்து எனக்குள்ள இருக்கிறது, தேவன் தம்முடைய பிரமாணத்தை எனக்குள்ள எழுதியிருக்கிறார், தேவனுடைய வார்த்தை, அதை எந்த அளவுக்கு நான் தியானிக்கிறேன், எந்த அளவுக்கு நான் மனதில் அதை ஏற்று தியானித்து வாசித்து ஆண்டோடைய சத்தத்தை நான் கேட்குறேன். வணங்கா கழுத்துக்கு ஆப்போசிட் வந்து சாமுவேல். ஏன் சாமுவேல்னு சொல்கிறேன்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க ஆண்டவரே. வணங்கா கழுத்து வணங்குது, இப்போ கேட்கணும். அப்போ ஆண்டோடைய சத்தத்தை எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக கேட்குறோமோ தியானிக்கிறோமோ அப்போ தான் ஆண்டவர் தம்முடைய பிரமாணங்கள் நம்முடைய உள்ளத்திலே எழுதுவார். எந்த அளவுக்கு எழுதப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேற்கொள்ளுவர்களாக இருப்போம், ஜெயம் பெறுவர்களாக இருப்போம். கொஞ்சம் தான் எழுதியிருக்குன்னா அந்த அளவுக்கு தான். நம்முடைய சரீரமாகி அது ஆட்டோமேட்டிக்காக கிடையாது. ஏன்னா நமக்கு ஆண்டவர் சுயசத்தத்தை கொடுத்துருக்கிறார். அந்த சுயசத்தத்தில் நான் வில்லிங்காக ஆண்டவரே எழுதுங்க. அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் அவரை அறிந்து கொள்கிறோம். ஏன் அறிந்து கொள்ள சொல்கிறான்னா, அந்த இன்டிமேசி ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த ஆவியானவரே உங்களுக்கு போதிக்கிறார் என்று சொன்னால், ஆவியானவர் உங்களுக்கு எப்படி போதிப்பார்? நினைப்பூட்டுவார். யோவானில் வாசிக்கிறோம்ல 14ஆம் அதிகாரத்தில், அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்னா ஏற்கனவே நம்ம படித்தாதான் ஞாபகப்படுத்துவார். படிக்காட்டி ஆண்டவர் செய்யவே முடியாது. வார்த்தை இல்லாமல் ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியம் 1ஆம் அதிகாரத்தில், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையின் மூலமாக சிருஷ்டித்தார். ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆதி முதல் நாங்கள் கேட்டதும் கண்டதும் நோக்கி பார்த்ததும் தொட்டதுமாக இருக்கிற ஜீவ வார்த்தை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் அதன் மேலே வாஞ்சை வைத்திருக்கிறோம், விருப்பத்தை வைத்திருக்கிறோம். வாலிபடத்தில் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பிரதர் ஜார்ஜ் வெர்வர்ன்றவர் ஆப்ரேஷன் மொபிலைசேஷன் கண்டுபிடித்த அதை நிறுவிய நிறுவனர், ஒரு நல்ல பெரிய ஊழியம். அவர்கிட்ட பையன் கேட்குறாங்க, வேதம் வஸ்தா மைண்டில் நிற்க மாட்டேங்குது, என்ன பிரதர் செய்கிறது? இங்கே வா, முதல்ல இங்கே வா, நீ அங்கே இருக்கக்கூடிய கூடைகள்லாம் எடுத்துகிட்டு ஒரு கூடை எடுத்துகிட்டு போய் அந்த வாய்க்கால் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து அந்த ட்ரம்மை நிரப்பினாராம். உடனே நேராக போய் அந்த மூங்கில் கூட தண்ணிக்குள்ளே விடுறான். எடுத்தோடனே எல்லாம் ஒழுகுது. உங்களுக்கு தெரியும், வேகமாக ஓடுறான். பார்த்தா 3-4 சொட்டு. எப்போ நினைக்கிறது ட்ரம்மை? திருப்பி வேகமாக ஓடுறான், எடுக்கிறான். ஒவ்வொரு முறையும் எடுக்கும்போதெல்லாம் ஒழுகிட்டே இருக்கு, ஒன்றும் நிற்கலை. ஒரு 15-20 தடவை முடிச்சோடனே எப்போதும் நிறுத்து வா. என்ன பிரதர், ஒன்றும் முடியாத ஒரு காரியத்தை செய்ய சொல்லிட்டீங்க, இதில் போய் தண்ணி எடுக்க சொல்லியிருக்கீங்க. நேரம் பக்கெட்னா நேரம் நான் 2-3 ட்ரம் நிரப்பியிருப்பேன். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மூங்கில் கூடையும் பாரு, மீதி உள்ள மூங்கில் கூடையும் பாரு, பயங்கர வித்தியாசம். இந்த மூங்கில் கூட அப்படியே சுத்தமாக பளபளன்னு ஆயிடுச்சு, எல்லா அழுக்கும் போயிடுச்சு. அவ்வளோ தடவை தண்ணிக்குள்ளே விட்டு எடுக்க எல்லா அழுக்கும் போயிடுச்சு. இதே தான் உன்னுடைய மனதுக்கு நடக்கிறது. இதனுடைய வார்த்தை நிற்காட்டியும் பரவாயில்ல, நீ படி. யாரோ ஒருவர் சொன்னார், டேவிட் வில்கர்சன் தான், இம்மர்ஸ் யுவர் செல்ஃப் இன் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தைக்குள்ளே முழுகிருங்க. நான் கல்லூரி படிக்கும்பொழுதும் ஏதோ ஒரு அதிகாரம் படிப்பேன், அதில் ஏதோ பளிச்சுன்னு ஒரு வசனம், முக்கியமான ஒரு வசனம் அல்லது கீவேர்ட்ஸ், இந்த அதிகாரத்துக்கு தான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு நினச்சேன்னா முக்கியமான வசனத்தை ஒரு சின்ன கார்டில் எழுதிடுவேன். சின்ன கார்டில் கட் பண்ணி வச்சு பாக்கெட்டில் வச்சுருவேன்.
அன்றைக்கி போகும்போது ஒவ்வொருத்தரையும் காசு எடுக்கும்போது, பேனா எடுக்கும்போது அந்த வசனத்தை பார்த்து 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 அப்போ இத்தனை முறை நான் அதை பார்க்குறேன். எனக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறேன். திரும்ப வசனங்கள் அதை பண்ணலாம், நடைமுறையில் இங்கே பண்ணலாம். இப்போ மொபைல் ஆப்பில் சில ஆப்ஷன்லாம் இருக்குது. ரைட் ஓவர் அதர்ஸ் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் போட்டிங்கன்னா மொபைல் எடுத்தோடனே தேவனுடைய வார்த்தை தான் வரும். ஒரு ப்ரேயர் வரும், போட்டிங்கன்னா தான் முதல்ல வரும். அதை படிங்க, சின்சியராக படிங்க. கார்டில் தான் எழுதணுன்ட்டு இல்லை, எழுதி வச்சா அது பெட்டர். படிக்கலாம் தேவனுடைய வார்த்தையை. அவை நான் மீண்டுமாய் எரேமியாவில் வாசித்த வசனத்துக்கு வருவோம். அது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எரேமியா 31ஆம் அதிகாரம். என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்தில் வைத்து அவர் இருதயத்தில் எழுதி அவர்கள் தேவனாக இருப்பேன். ஆண்டவர் எப்படி உங்களுக்கு தேவனாக இருக்க விரும்புகிறார்? உள்ளத்தில் எழுத விரும்புகிறார். உள்ளத்தை தியானிக்கணும், தேவனுடைய வாசனத்தை கேட்கணும். ஆண்டவரே பேசும், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், என்கிட்ட என்ன பேசுகிறேன். ஒரு அதிகாரத்தை வாசிங்க, அந்த அதிகாரத்துக்கு தலைப்பு எதுவும் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். சில சமயம் நான் ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முழங்கால் போட்டால் அப்போ தான் இதுக்கு இவங்களை கூப்பிடலையே, அதை செய்யலையே, இந்த வேலை செய்ய, எல்லா வேலையும் அப்போ தான் ஞாபகம். அதில் என்ன வேலையை மறந்துட்டிங்கன்னா உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. முட்டி போட்டால் எல்லா வேலையும் ஞாபகம் வரும். தப்பு இல்லை, நம்மளோட மனசு அப்படி இருக்குது. ஆனால் சில சமயம் ரொம்ப ஜெபம் பண்ண முடியாமல் போராடும் போது நான் ஒரு நோட்டு வச்சுருக்கிறேன். ஒரு 40 பக்கம் நோட்டு வாங்கிக்கங்க. அதில் என்னுடைய ஜெபத்தை நான் எழுதுவேன். 3 வரை எழுதுவேன். மனசு போனால் போட்டோம், போய்ட்டு வந்தால் பிடிச்சி இழுத்து 3 லைன் திருப்பி வாசித்தேன்னா எங்கே விட்டேன்னு தெரியும். தொடர்ந்து எழுதுவேன் 4 வரைக்கும். ஜெபத்தை எழுத்து கீழே வந்து ஆமீன், என் ஆத்மாவே கர்த்தரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே ஆமீன். அப்படி அநேக ஜெபங்கள் எழுதியிருக்கேன். தாவீது எழுதின ஜெபங்கள் தான் இன்றைக்கி சங்கீதமாக நம்ம வாசிக்கிறோம். நல்ல ப்ராக்டிஸ். எழுதுங்க, ஜெபத்தை எழுதுங்க. எழுதும் பொழுது 13 முறை வாசித்ததற்கு சமானம் ஒரு ஜெபத்தை எழுதுங்க. வேத வசனத்தை எழுதுங்க. நேற்று நான் 3 வசனத்தை எழுதுனேன். எழுதி அதை மனப்பாடம் பண்ணுறேன். வசனத்தை எழுதி மனப்பாடம் பண்ணுறேன். ஒரு வசனம் இருக்குது, அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள முதல் எழுத்தை மட்டும் எழுதி வச்சுட்டு அந்த வார்த்தையிலேருந்து அந்த வசனத்தை எழுத முடியுமான்னு சொல்ல முடியுமான்னு பாருங்கள். நல்ல ப்ராக்டிஸ். என் டேட்டில் இருக்குது, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எபிரேயர் 2:11 பிரதர் சொன்னாங்க. எபிரேயர் 2:11 அவள் என் சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல். அதே போல் கொரிந்தியரில் ஒரு வசனம். ஒவ்வொரு வசனமும் எழுதுங்க. எழுதிட்டு அந்த திருப்பி யோசிப்பாருங்க, அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு. சீக்கிரம் போயிடும், ஆனால் திருப்பி யோசிப்பாரு, திருப்பி வாசிங்க, திருப்பி யோசிப்பாரு. வாரத்துக்கு ஒரு 2 வசனமாவது மனப்பாடம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் அதை எழுதுவார். நீங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் தியானிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். எப்படி தியானிக்க முடியும்? மனப்பாடம் பண்ணுறது நல்ல வழி, தியானிக்க முடியும். தாவீது சொல்கிறார், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை இருதயத்திலே வைத்து வைத்தேன். என்னுடைய வார்த்தை அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இப்படி நீங்கள் வார்த்தையை நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கே ஆண்டவர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விருப்பத்தையும் செய்யும் ஆண்டவர் உண்டாக்குவார். உங்களுக்கு உண்டாக்குவார் ஆண்டவர், விருப்பத்தையும் செய்யும் உண்டாக்குவார். அந்த வசனம் எங்கே இருக்குது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. தேவனே தம்முடைய செய்யும்படி விருப்பத்தையும் உங்களுக்குள்ள விருப்பத்தையும் செய்யும் உண்டாக்குவார். அப்போ கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று யாரும் போதிக்க வேண்டாம். நீங்களே ஆசைப்பட்டு கேட்பீங்க, வேதத்தை வைத்து வாசிப்பீங்க. யார்? பெரியவங்க மட்டுமா? வாசித்து பாருங்க. யார் முதல்? சிறியவன் முதல். யார் இருக்கிறதுல? சின்னவங்க கை தூக்குங்க போவோம். சின்னவங்க யார்? சின்னவங்களே இல்லையா? கை தூக்குங்க. தம்பி நீ சின்ன பையனா பெரிய பையனா? சின்ன பையங்களாம் கை தூக்குங்க. நீங்களும் பைபிள் படிக்கணும், பைபிளில் சொல்லியிருக்கு. எழுத்து கூட்டி படிங்க, வேதவசனத்தை எழுதுங்க, உங்கள் நோட்டு வாங்கி வச்சுக்கோங்க. சிறியவன் முதல் பெரியவன் வரை எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சொன்னேன், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் எனக்கு ஜனமாக இருப்பார்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நம்மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. என்ன நம்மை அறியவில்லைன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அது அவர்கள் உலகம் அறியவில்லை. அவர் நம்முடைய அப்பா என்று உலகம் அறியவில்லை. சகோதரர் சொன்னார், நம்மளெல்லாம் பாவத்தில் விழுந்து அக்கிரமத்தில் கடந்து வந்தோம், எவ்வளோ துரோகிகளாக இருந்தோம். ஆனால் இயேசு என் சகோதரரே என்று நம்மை சொல்லுவதற்கு, என்னுடைய சிஸ்டர்ஸ்ன்னு சொல்வதற்கு அவர் வெட்கப்படவே
இல்லை. இப்போ இயேசு இங்கே வந்தாருன்னு சொல்லுங்கள், உலகத்தார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். தேர் ஆல் மை பிரதர்ஸ், இஸ் மை பிரதர், இஸ் மை ஷீ இஸ் மை சிஸ்டர். இன்ட்ரடியூஸ் பண்ண தைரியமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். சில பேர் அவங்க அப்பாவை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்குலாம் கஷ்டப்படுவாங்க. அப்படியே நைஸாக அப்படியே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவன் நீலாம் வர வேணாம்ப்பா, அம்மா நீலாம் வர வேணாமா, ஏன்னா வெக்கம். அப்படி இருக்கவே கூடாது. தகப்பனையும் தாயும் கனமண்ணுவாயாகன்னு சொல்லியிருக்கு. வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கட்டளை, வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கட்டளை. அதனால் அப்பா அம்மாவை நீங்கள் கனம் பண்ணணும். கல்லூரியில் படித்தாலும் சரி, எங்கள் அப்பா அவங்க தான் என்னை வளர்த்தாங்க, என்னை படிக்க வச்சதாங்க. நான் எல்லா இடத்துக்கும் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவேன், எங்கள் அப்பா இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதனால் வெக்கப்படவே மாட்டேன். அவங்க செய்ய வேண்டிய கணத்தை கடைசி வரைக்கும் நம்ம செய்யணும், அவங்க இக்னோர் பண்ணக்கூடாது. இயேசு சொன்னார் புதிய ஏற்பாட்டில் எல்லா கற்பனையும் சொல்லும்பொழுது ஒரே ஒரு கற்பனை மட்டும் சொல்லும்பொழுது அவன் கொல்லப்பட வேண்டும் சொன்னார். என்னென்னா தகப்பனையும் தாயும் கனமனாதவன் மார்க்கில் இருக்கு. அவ்வளோ முக்கியமான கட்டளை. ஆகவே சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவான மேல் பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். உண்மையாலுமே அவர் அப்பாவா? நம்ம தேவனுடைய பிள்ளைன்னா அவர் யார்? நம்முடைய அப்பா. ஒரு ஆள் ஒரு பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு. நான் இத்தனாம் தேதி நயாகரா நீர்வீழ்ச்சி, உலகத்திலே மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி நயாகரா, அதில் யாராவது விழுந்தானா தப்பிக்க மாட்டான், எலும்பு கூட கிடைக்காது. அப்படிப்பட்ட நயாகரா வீழ்ச்சியில் நான் ஒரு கயிறை கட்டி அது மேலே நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு. பெரிய கூட்டம் வந்துருச்சு பார்க்கறதுக்கு. அவர் மேலே ஏறி அந்த கயிறில் நடக்கிறார். எல்லாம் பார்த்து ஜோராக கை தட்டுறாங்க. நடந்து முடிச்சிட்டார். அடுத்தது என் தோல் மேலே யாராவது வந்து ஏறி உட்காந்துங்க, நான் நடக்கிறேன் அப்படின்னு. ஒருத்தரும் போக துணியலை. நான் நடப்பேன், நம்புறீங்களா? நம்புகிறோம், சரி வாங்க. எங்களை கமிட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை வரல, எங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு. ஒருத்தன் ஓடி வந்தான், ஒருத்தன் ஓடி வந்து ஏறி உட்காந்துட்டான். உட்காந்து அவங்க அப்பா அப்படியே நடந்து போயிட்டார் கடைசி வரைக்கும். அது யாருன்னா அவங்க பையன். அப்பா மேலே அவன் நம்பிக்கை. எங்கள் அப்பா அவர் என்ன பண்ண மாட்டார், இல்லை தள்ள மாட்டார். அப்பா நான் சரி. இப்போ இவர் கேட்குறாரு, இப்போ ஒரு ஆளை நான் தூக்கிட்டு நடந்தேன், நீங்கள் பார்த்தீங்கல்ல, இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தர் வாங்க. வரல, ஒருத்தர் வரல. பயம். அதுதான் வித்தியாசம். அப்பான்னு அறிந்திருக்கிறதுக்கும் அப்பா இல்லாததுக்கும் அதான் வித்தியாசம். நடக்கிறீங்க நம்புகிறேன், நீங்கள் ஆளை தூக்கிட்டு போகிறீங்க நம்புகிறேன், எல்லாம் நம்புகிறேன், ஆனால் என்னை நான் ஒப்பு கொடுக்க நான் ஆயத்தமாக இல்லை. இதுபோல் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பேரன் பெட்ரூமில் எல்லாம் உட்காந்து விளையாண்டுருக்கோம், என்னுடைய மகனும் மருமகள். அப்போ அவன் வந்து என்னுடைய கிராண்ட்பா அப்படி தான் சொல்லுவான். கிராண்ட்பான்னா தாத்தா, என் கிராண்ட்பா. அப்போ அவன் சொல்கிறான் இஸ் மை கிராண்ட்பா. உடனே என் மருமக எல்லாம் இல்லை மை கிராண்ட்பா. என் மகனும் சொல்கிறான் இல்லை என்னுடைய கிராண்ட்பா. ஒவ்வொருத்தர் சொல்லும்போது இவனுக்கு அப்படியே கஷ்டமாச்சு, சத்தம் போட்டு சொல்கிறான் இல்லை இஸ் மை கிராண்ட்பான்னு. அவனால் மேற்கொள்ள முடியல. கடைசியில் எப்போ சொல்லலாம், கிராண்ட்பா டெல் இஸ் மை எரிக், என்னுடைய எரிக்குன்னு சொல்லுங்க. அந்த டெஸ்பிரேஷனில் சொல்கிறான். உண்மையிலும் நான் வைக்கப்பட்டேன். அவன் சொல்கிறான், நான் இவ்வளோ தூரம் உங்களை நம்பி என்னை கமிட் பண்ணிட்டேன்ல, ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிங்களா எங்க எரிக்குன்னு. அம்மா ஆண்டு என்கிட்ட பேசினார், ஆண்டு உணர்த்தினார். நான் வைக்கப்படாமல் நான் சொன்னேன் மை சிஸ்டர் மை பிரதர்னு, ஆனால் நீ உன்னை கமிட் பண்ணுறியா? இஸ் மை டேட், அவர் என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்ல முடியலையே. அவர் எல்லாம் செய்கிறாரு, போகிறாரு, நடக்கிறாரு, வர்றாரு, எல்லாம் நம்புகிறேன். ஆனால் நான் அவர் தோளில் ஏறி உட்காந்து போகுன்ற அந்த நேரம் வரும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க, கடைசி வரை போயிட்டாங்க. அங்கிருந்து கானானுக்குள்ளே கொண்டு போவார்ன்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. தேவனை அறியாமல் போய்விட்டார்கள். அவிசுவாசத்தினாலே அவர்கள் செத்து விழுந்தார்கள். அவிசுவாசத்தை தேவன் பயங்கரமாய் அவர் அதை வெறுக்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது பெரியமானே? கர்த்தரை அறிந்து கொள், பிதாவாய் அறிந்து கொள். நான் அவர்கள் பிதாவாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய குமாரராய் இருப்பார்கள். இதைத்தான் நாம் இரண்டாவது பகுதியாக நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது, தேவனை பிதாவாக அறிந்து கொள்வது, ஒன்லி த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். அந்த தேவனுடைய வார்த்தை தான் ஆவியார் நமக்கு நினைப்பூட்டுவார். என்ன கேட்குறோமோ அதை வைத்து தான் நினைப்பூட்டுவார். வார்த்தையின் மூலமாகத்தான் தேவன் பேசுவார். வார்த்தைக்கு புறம்பாக தேவன் பேசவே மாட்டார். ஒரு அவிசுவாசியான ஒரு பையன் ஒரு பொண்ணு
நான் கல்யாணம் பண்ணுறேன் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னா இஸ் டிசீவ், அவன் வஞ்சிக்கப்பட்டிருக்கான். ஏன்னா வேதம் என்ன சொல்லுறது, அவிசுவாசோடைய விசுவாசிக்கு பங்கு எது, பிணைக்கப்படாத இருப்பீர்களாகன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு எகென்ஸ்டாக ஆண்டவர் பேசுவாரா? பேசவே மாட்டார். ஆகவே தேவன் ஒரு காலம் தன்னுடைய வார்த்தைக்கு புறம்பாக முரணாக ஒரு காரியத்தையும் பேச மாட்டார். எந்த சத்தம் கேட்டாலும், எந்த உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறா சொன்னாலும் வேதத்தில் இருக்கிறான்னு நீங்கள் வாசித்து பாருங்கள். பெரியா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார். ஏன்னா பவுல் பேசுகிறதே பைபிளை வச்சு சோதிச்சு பார்த்தாங்க. இப்படி எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று சோதித்து பார்த்தார்கள். எபிரேயரில் நாம் அதை வாசிக்கிறோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் பகுதியை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது 10ஆம் வசனம், என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவர்கள் எழுதுவேன். அப்போ நமக்குள்ளேயே ஒரு ஆசை வந்துடும். ஆண்டவர் எழுத எழுத நமக்குள்ளேயே ஆண்டவர் மேலே ஒரு ஆசை, ஆண்டவர் மேலே நெருக்கமாக இருக்கணுமே, இன்டிமேட்டாக இருக்கணுமே. ஆகவே தேவன் முதலாவது அவருடைய ரத்தத்தின் மூலமாக அவரை நெருங்குகிறோம், அவருடைய வார்த்தையின் மூலமாக அவரை நெருக்கமாய் அறிந்து கொள்கிறோம். we know him. யோவான் 17:3 அவரை அறிகிற அவர்னால தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகிறது. இதாகவே ஒரே பிராணக்கும் அவர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவது தான் நித்திய ஜீவன். ஆகவே அந்த இன்டிமெசி, நெருக்கம், நேச பக்தி, டிவோஷன் டு காட், அவருடைய இறுதியில் நான் எழுதுவேன், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். கர்த்தரை அறிந்து கொள்ள ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. தி செகண்ட் பார்ட் ஆஃப் த நியூ கவர்னன்ட். மூன்றாவது பகுதியை நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மூணாவது தீர்க்கதரிசி. 3 பேருமே பெரிய தீர்க்கதரிசிகள். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல். எசேக்கியேல் 3வது பகுதியை வெளிச்சமாய் பெற்று தீர்க்கதரிசனமாய் சொல்கிறார். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஆண்டு சொல்கிறார், என்னுடைய ஆவியை நான் உள்ளத்திலே நான் வைக்கிறேன். அவர் எழுதுகிற எல்லா பிரமாணங்களும் கீழ்ப்படிவதற்கு நமக்கு பலன் இல்லை, நமக்கு திராணி இல்லை. இந்த திராணியை கொடுக்கிறவர் யார்? ஆவியானவர். ஆகவே தான் ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யோவான் ஸ்நானகன். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. இயேசு எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார்? புறாவானவர் பரிசுத்த ஆவியானவர் என் ஞானஸ்நானம் ஒவ்வொருத்தருக்காய் கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் யார் மீது தங்குகிறதை நீ காண்பாயோ அவரே உங்களை பரிசுத்தாவினாலும் அக்கனினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். இதான் பரலோகத்தில் பார்க்குறாரு. எப்படி இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த உலகத்துக்கு? யோவான் ஸ்நானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். யோவான் அதுக்காக தெரிந்து கொண்டார். 800 வருஷத்துக்கு முன்பாகவே ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்நானனை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லி தெரிந்து கொண்டார். இப்போ எப்படி யோவான் ஸ்நானம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்படி சொல்கிறார்? அவர் உங்கள் எல்லா பாவங்களையும் மன்னிப்பார், இல்லை குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குவார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவார், இல்லை கல்வாரி சிலுவிலே ரத்தம் சிந்தி ஜீவனை விடுவார். அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார், பிதா பார்க்குறார். இந்த லிஸ்ட்டில் இப்படி சொல்லலாமா, இப்படி சொல்லலாமா, இப்படி சொல்லலாமா, இப்படி சொல்லலாமா, இதுக்குள்ளே முக்கியமானது தெரிந்தெடுக்கணும். அப்படின்னும் பொழுது அவர் கண்ணுக்கு படுறது பரிசுத்தாவினாலும் மக்களினாலும் உங்களை நிரப்புவார். அதை தான் டிக் பண்ணுறார். என்னிலும் மேன்மையுள்ளவர் வருகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிற உங்களை பரிசுத்தாவினாலும் மக்களினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோமா? ஆண்டவரே நீர் யார்? என்னை பரிசுத்தாவினாலும் மக்களினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர். அந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாதா? ஆண்டவரே எனக்கு நீர் எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் யோவானை அறிமுகப்படுத்தினாரோ அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. இல்லாவிட்டால் ஏதோ ஒன்று நான் இழந்து விடுகிறேன். என்னை பரிசுத்தாவினால் அக்னியால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். உள்ளத்திலே தம்முடைய ஆவியை அவர் கொடுக்கிறார். அந்த ஆவியின் மூலமாக நமக்கு பலனை கொடுக்கிறார், விருப்பத்தை உண்டாக்குகிறார். அவருடைய கட்டளையில் நடக்க, அவருக்கு கீழ்ப்படிய, அவருடைய சித்தத்தை செய்ய. அதனால் தேவனுக்கு இந்த வாழ்க்கையில் முடியாதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துட வேண்டாம். போராட்டமாக இருக்கா? ஆவியானுடைய பலத்தை கேளுங்க. நான் வாலிபனாக இருந்த பொழுது 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, இவ்வளோ நான் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கேனே கத்தாவே, எனக்கு பலன் வேண்டும். நான் இப்போ ஆண்டவர்கிட்ட போராடி போராடி கேட்ட காரியம் 2 வசனம். வாலிபருடைய அலங்காரம், அவருடைய பராக்கிரமம்.
நீதிமொழியில் வசனம், வாலிபுடைய அலங்காரம் உடைய பராக்கிரம். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பராக்கிரமா இல்லையே ஆண்டவரே, நான் பலவீனனா இருக்கனே, விழுந்து போறேனே, சின்ன சோதனை வந்தாலும் விழுந்து போறேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப அங்கலாயிடுச்சு. இல்லை, இந்த வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே, நான் இப்படி வாழ விரும்பல, வீழ்ச்சி அடைந்து வாழ விரும்பல, எனக்கு அந்த சத்தியம் தெரியாது, புது உடன்படிக்கை சத்தியம்லாம் தெரியாது ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் வீழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறேன், என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, எனக்கு உடைய பலனை தாரும், உடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாங்க, ஏன்னா வேதம் சொல்லுகிறது. கேட்டுக்கிட்டே இருந்தேன், போராடிக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிட்டேன். ஆண்டவரே, நீ எனக்கு இவ்வளோ நாள் கேட்டேன் தரல. சர்ச்சில் முன்னாடி உட்காந்துருப்பேன், நான் பின்னாடி உட்கார ஆரம்பித்தேன். வசனம் சொல்ல எடுத்து வாசிப்பேன். இப்போ அதெல்லாம் வாசிக்கல, பின்னாடி உட்காந்துட்டேன். ஆண்டவர் மேலே கோவம் வந்துச்சு எனக்கு. அப்போ ஒரு நாள் இரவு ஆண்டு தெளிவாக என்கிட்ட பேசினார்னா எனக்கு உள்ளத்தில் உணர்வுகளை கொடுத்தார். பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும்னு உனக்கு கரிசனை அதிகமா, எனக்கு கரிசனை அதிகமானு கேட்டார். ஆண்டவரே, உங்களுக்கு தான் கரிசனை அதிகம். அன்னிலேருந்து என்னோட ஜெபமே மாறிடுச்சு. ஆண்டவரே, நீ நிரப்ப போகிற அப்படின்னாலும் நமக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் கொடுக்க போகிற அப்படின்னாலும் நமக்கு நன்றி. என்னை நிரப்ப போகிற அப்படின்னாலும் நன்றி. சாப்பாடு போடுவாங்க, சாப்பாடு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நீ பரிசுத்தாவின் அபிஷேகம் நிரப்ப போகிற அப்படின்னாலும் நமக்கு நன்றி நன்றி நன்றின்னு ஜெபம் பண்ணுவேன். நான் போய் கொண்டு வந்து சபையில் வச்சு கூட்டம் நடத்துவாங்க, எல்லாம் போய் முன்னாடி உட்காருவேன், ஆனால் கிடைக்கும். ஆனால் வேறு ஒரு சுவிசேஷ கூட்டத்தில் தான் ஆண்டவர் என்னை நிரப்பினார். நான் 12ஆம் கிளாஸ் படிக்கும்பொழுது, நன்றாக ஞாபகம் இருக்கிறது, மே மாதம் 1ஆம் தேதி ஆண்டவனை பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணினார். அதுக்கு முன்பாக சோர்ந்து போயிருக்கும்போது நான் அப்படியே ரோட்டில் நடந்துகிட்டே இருந்தேன். வேற ஒரு சபை, ஒரு ஏஜி சபை, அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டு ஸ்பெஷல் மீட்டிங், டாக்டர் ஜஸ்டின் பிரபாகர், ஒரு சிலருக்கு தெரியும். அவர் பிரசங்கம் பண்ணும்பொழுது இந்த ஒரு வசனத்தை அந்த நேரத்தில் பிரசங்கம் நான் உள்ளே போகும்போது அப்படியே தெளிவாக இந்த ஆண்டவர் பேசுவது போல் எனக்கு வந்தது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், ஏன் நான் உனக்கு டிலே பண்ணுறேன் அபிஷேகத்தை கொடுப்பதற்கு என்பதற்கு ஒரு ஆன்சராக தேவன் எனக்கு கொடுத்தார். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. கேட்டோடனே கிடைச்சிச்சுன்னா அது அவங்களுக்கு மதிப்பே தெரியாது. பிள்ளைங்க கேட்கறலாம் கொடுத்துக்கிட்டே இருங்க, மதிக்க மாட்டாங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்பொழுது, ஸ்கூல் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், 3-4 கிலோமீட்டர் தூரம். முடித்த உடனே நடந்தே வருவேன் மூட்டையை தூக்கிட்டு. எங்கள் வீட்டில் சைக்கிள் வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்பாவுக்கு வசதி இல்லை. இப்போ கொஞ்ச நாள் பின்னால் வீட்டில் இருந்த ஒரு மாணவன் வந்து என்னை கூட்டிகிட்டு போவான் சைக்கிளில். அதுக்கப்புறம் அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். முன்னாள் வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கேர்ள்ஸ் ஸ்கூல், என் ஸ்கூலை தாண்டி தான் அவங்க ஸ்கூல் போகணும். அப்போ நான் ஓட்டுறேன், அக்கா நீங்கள் உட்காந்துருங்கன்னு சொல்லி அவங்களோட போவேன். பிள்ளைங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஏன்னா எனக்குன்னு ஒரு சைக்கிளில் நீ இவங்க கூட போகிறேன்ட்டு. பரவாயில்ல, அப்படியே போயிட்டு வருவேன். ஆனால் எங்கள் அப்பாட்ட சைக்கிள் வாங்கி தாங்கப்பா. நைட்லாம் யோசிப்பேன், கனவு புது சைக்கிள் ஓட்டுற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு 6 மாதம் ஆச்சு, 6 மாதமோ 8 மாதமோ தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தார். சில மத்தியானம் சாப்பிட்டு எங்கள் அம்மா சமைச்சு சாப்பாடு கொடுக்க முடியாது, லேட் ஆகிடும். மத்தியானம் எப்படியா வந்துட்டு போயிருப்பான். யார்கிட்டையாச்சும் கடன் கேட்கணும் சைக்கிளை, சைக்கிள் கொஞ்சம் கொடுறா, நான் வீட்டுக்கு போய்ட்டு வந்துடுறேன். அவன் இல்லைன்னுவான். யார்கிட்டாச்சும் கொடுத்தா சரி கொடுப்பான், வாங்கி போகிறது. ஆனால் எனக்கு எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு 8 மாதமோ 9 மாதமோ கழிச்சு. வாடா, எவ்வளோ நாள் கேட்டேன். அந்த சைக்கிள் விலை எவ்வளோ? 300 ரூபா. ஹீரோ சைக்கிள். அது விலை 300 ரூபா கிடையாது, 300 ரூபா ப்ளஸ் 6 மாதங்களுடைய காத்திரத்தினுடைய மதிப்பு எவ்வளவு? அவ்வளோ விலை. யாராச்சும் சைக்கிளை கேட்டால் கொடுக்க மாட்டேன், உடச்சிருவான். அது எனக்கு ப்ரெஷஸாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் துரிதமாக கிடைத்த ஆசீர்வாதம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. உடனே நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்களா? கேட்காதவங்களும் இந்த வசனத்தை அப்ளை பண்ணாதீங்க. கேட்காம ஜாலியாக இருந்தால் அது இல்லை. நீங்கள் விரும்பி ஆண்டவர்கிட்ட வஞ்சியாக கேட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கு இந்த வசனம், ஆண்டவரே எப்படி இருந்தாலும் நீங்கள் கொடுங்க ஆண்டவரே, நான் அதை மதிக்கிறேன் ஆண்டவரே, நான் அதை பத்திரமா பாதுகாத்துக்குள்ள இழந்துட மாட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய நாம மகிமைக்காக நான் பயன்படுத்துகிறேன், என்னுடைய மகிமைக்காக நான் கேட்கல ஆண்டவரே, உங்களுடைய மகிமைக்காக நான் கேட்குறேன் ஆண்டவரே, எனக்கு வெள்ளத்தாங்க, நான் சாட்சியாக வாழணும், உமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும். நான் 2 வசனம் சொன்னேன். ஒரு வசனம் வாலிபுள்ள அலங்காரமுடைய பராக்கிரமம், ஆண்டவரே எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும். என்னோட வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற வாசனையை கொண்டு வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலேயும் அவரை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வசனம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை விட்டு சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
நம்முடைய வசனம் சொல்லுது, எப்பொழுதும் வெற்றி சிறக்கிற வாழ்க்கைன்னு. ஏன் என் வாழ்க்கையில் தோல்வி? வெற்றி சிறக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, வெற்றி சிறக்கிற வாழ்க்கை வேண்டும் வேண்டும் கேட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் அபிஷேகத்தில் நான் நிரப்பினேன். பயங்கர சந்தோஷம். யாராவது என்ன அபிஷேகத்துக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால் அந்த ஜாய், அந்த சந்தோஷம். அந்நிய பாஷையும் கொடுத்தார் தேவன். அதிலிருந்து என்னோடய வாழ்க்கை மாறியது. அதிகமாக தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டுமேன்னு பெரிய வாஞ்சை. உங்களுக்கு வேதம் வாசிக்கிற கஷ்டமாக இருக்கா? ஆண்டவருடைய அபிஷேகத்தை கேளுங்க. பயங்கரமான வாஞ்சை. ஆண்டவரே என்னை பரிசுத்த வரங்களினால நிரப்புங்க, நான் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கணும். அந்த அபிஷேகத்தோடு கூட நான் கல்லூரிக்கு போனேன். நான் +2 படிக்கும்போது அபிஷேகம் பெற்றிருந்தேன். கல்லூரிக்கு போனேன். அங்கே போகும்பொழுது 8 மணிக்கே போயிட்டேன். 8:20 காலேஜ்னு சொன்னாங்க. 8:20 போயிட்டேன். ப்ரொஃபஸர் ஃபஸ்ட் இயர் கிளாஸ் எங்கே இருக்குது ப்ரொஃபஸர்னு கேட்டேன். ஐயோ ஃபஸ்ட் இயர் போயினா உடனே வெளியே போயிரு ரேங்கிங்கில் மாட்டிக்குவேன். 10 மணிக்கு தான் நீ காலேஜ்னாங்க. ஐயோ ஆண்டவர் என்ன செய்கிறது, ரேங்கிங்கில் மாட்டிக்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டேன். வெளியே போய் நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் வெளியே போகும்போது அந்த பாரதி பார்க் கிராஸ் 2 பக்கம் பெரிய பெரிய வீடுகள், அழகான வீடுகள். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இது மாதிரி ஏதாவது ஒரு வீட்டில் தெரிஞ்சுங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் நான் கொஞ்சம் விட்டு மாமா வீட்டிலேருந்து போயிட்டு வந்தேன். அது 15 கிலோமீட்டர் பஸ்ஸில் ஏறி போயிட்டு வர்றது. இப்போ இந்த 2 மணி நேரம் எங்கே செலவு பண்ணுறது? வீட்டில் யாராவது தெரிஞ்சு வந்தாலும் அங்கே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகிறேன். ஏத்தாவில் ஒருத்தர் வர்றாரு. தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாரு. எங்கள் அப்பாவோட ஒரு ஃப்ரெண்டு, அவர் முன்னேற ஊழியக்காரர், அவர் இறந்துட்டா இருக்கார். வாங்க தம்பி, என் வீடு இங்கே தான் இருக்குன்னு கூப்பிட்டு போயிட்டார். பெரிய வீடு. ஆண்டவர் எப்படி பாருங்க ஆண்டவர் நடத்துகிறார். வாரம் அவங்க வீட்டில் ப்ரேயர், அந்த ப்ரேயருக்கு போவேன். நல்ல வேத வாசங்களை கற்றுக்கொண்டேன். என் கூட ஊழியத்துக்கு வாப்பான்னு சொல்லி கூட்டிகிட்டு போவார். நானும் என்னுடைய நண்பர்கள் சேர்ந்து ஊழியத்துக்கு போவோம். எங்களுடைய வேலை பாட்டு பாடுற வேலை, துதி நடத்துகிற வேலை. அதில் ட்ரைனிங் கொடுத்தார் ஆண்டவர். அநேக ஆங்கில பாடலை கற்றுக் கொடுத்தார். அப்படி தான் கல்லூரிக்கு போனேன். அப்புறம் ரேங்கிங். ஒரு பையன் என்னை கூப்பிட்டான், மாடியிலேருந்து 3வது மாடியிலேருந்து கூப்பிட்டான். இங்கே அந்த அலுமினியம் டிஃபன் பாக்ஸ் எடுத்துருவான், அவனை வர சொல்லு. எல்லாம் வரிசையாக போகிறாங்க. ரேங்கிங் பயந்துட்டு என்னை மட்டும் பிரிச்சுட்டாங்க. டேய் போடா 10 நான் போனேன். போனோடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தண்ணி போட்டிருக்கான், ஒருத்தன் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். கவர்மெண்ட் காலேஜ் GCT. அப்போ ஒரு பையனை வந்து ரூம் நம்பர் கேட்டான். எல்லா ரூம்லையும் எழுதியிருக்குல்ல, நீங்கள் வாஸ்து போப்பான்னு சொன்னேன். அவன் சீனியர், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கான். அவன் போய் சொல்லிட்டான், கேள்வி கேட்குறான் அப்படின்னு. இல்லை கேள்வி கேட்குது, ரூமை பார்த்து போன்னு சொல்கிறியா நீ, வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ரஜினிகாந்த் இந்த படத்தில் ஆடுவார்ல, அது மாதிரி ஆடு அப்படின்னா. நான் இது வரைக்கும் ஒரு சினிமா கூட பார்த்தது கிடையாது. ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு ஈடு எந்த சந்தோஷமும் கிடையாது. அதெல்லாம் நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. டே இவனை உடனே வெளியே அனுப்புடா, நம்மளை மாற்றிடுவான். உங்கள் மாமா என்ன எங்கே தங்கியிருக்கேன்? மாமா வீட்டில் தங்கியிருக்கேன். மாமா என்ன பண்ணுறாரு? எங்கள் மாமா இன்ஸ்பெக்டர், செரிகல்ச்சர் இன்ஸ்பெக்டர்னு சொல்லலை, இன்ஸ்பெக்டர் மட்டும் சொன்னேன். பயந்துட்டாங்க. அடுத்த நாளே புக்கெல்லாம் தூக்கிட்டு எங்கள் மாமா அட்ரஸை கேட்டு வந்து, நான் அவனை நல்லா பார்த்துருக்கோம் சார், அந்த புக்கெல்லாம் கொடுக்குறோம் சார், ஏதாவது ஆக்ஷன் எடுத்துருவாங்கன்னு பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் ஆண்டரை பற்றி தெரிஞ்சிடணும்னு சொல்ல ஆரம்பித்தோடனே எனக்கு ஒவ்வொருத்தராக கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவன் கூப்பிட்டு என் ரூமுக்கு வாடா, இந்த ரூமுக்கு வா. போனேன். நான் ஒரு ட்ரக் அடிக்ட், எனக்கு சமாதானமே இல்லை, தூங்கவே முடியாது. எனக்கு இயேசுவை பற்றி சொல்லுவேன், சுவிசேஷத்தை சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவேன், சபைக்கு வாங்க கூப்பிட்டு போவேன். அவன் இன்னொருத்தட்ட சொல்லுவான். இப்படி ஒவ்வொருவராக அடிக்டாக இருக்கவங்களாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ப்ரேயர்ஸ் நடத்த ஆரம்பித்தோம். எனக்கு ப்ரேயர்ஸில் சொன்ன சாட்சி, ஆண்டவனை அபிஷேகம் பண்ணிட்டார், அதுதான் சாட்சி. ஆனால் அங்கே இருக்கலாம் அது வந்து பிரதரன் குரூப், எனக்கு தெரியாது அதை பற்றி. அவங்களாம் அதில் நம்பிக்கை இல்லை, எப்படி கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் நிறைய பேரை கூட்டி கொண்டு வந்தார். ஒரு முறை ப்ரேயர்ஸில் இருக்கிறோம், கட்டல் மேலே கீழே அங்கே எல்லாம் உட்காந்துருக்காங்க. நாங்கள் ஒருத்தர் விட்டால் எல்லாம் வாங்க ஆண்டரை பற்றி சொல்லி கூப்பிடுவோம். அன்றைக்கி ஏர்போர்ட் ஆஃபீஸரை கூப்பிட்டுருந்தோம். அதனால எல்லாத்தையும் கூப்பிட்டோம், ஸ்பெஷல் மீட்டிங். அவர் பாவத்தை பற்றி நல்லா சொல்லுவார். ஒரு பையன் காது தட்டினான். என்னப்பா ப்ரொஃபஸர் கூப்பிடுறாரு. 7-8 மணி இருக்கும். அப்போ ப்ரொஃபஸர் அவர் தான் வந்து வார்டன் டாக்டர் சார்கீஸ். என்ன நடக்குது அப்படின்னாரு. ஏன்னா வெளியே பார்த்தா நிறைய செருப்பு கிடந்துச்சு. அப்போ சார் ப்ரேயர் நடக்குது. சாரி போயிருப்பா. ஏன்னா அப்போல்லாம் வந்து தேவையில்லாத ஆபாச படங்கள்லாம் போட்டு நிறைய பிள்ளைங்களை கூட்டுவாங்க. எனக்கு அது தெரியாது. அந்த கல்லூரியை விட்டு வெளியே வர வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த கல்லூரியில் எப்படி நடக்குது, ஹாஸ்டல் நடக்குது. ஆண்டன் கண்ணில் மறைச்சிட்டார், தெரியாது. எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்கள். ஒரு நாள் நைட்டு நான் போய் இன்னொரு பையனுடைய ரூமில் போய் பேசிகிட்டு இருக்கோம். விசுவாசி தான் போனால் நாங்கள் விசுவாசி தான் பார்ப்போம், என்கரேஜ் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆவிக்குரிய அதை பற்றி பேசுவோம். பேசிட்டு அங்கேயே டயர்டு தூங்கிட்டேன். ஒரு காலம் நான் வேறு ரூமில் போய் தூங்கினதே கிடையாது. அன்றைக்கி ஒரு நாள் அங்கே தூங்கிட்டேன். காலையில் முடிச்சு லேட்டாக வரேன், இங்கே ஹாஸ்டலுக்கு வரேன். எங்கடா போயிருந்தேன் நண்பர்கள், எங்கடா போயிருந்தேன்? அங்கே தான் இருந்தேன். உழைச்சடா. ஏன்னா அவங்க வந்து ஒரு வேசியை கூட்டிகிட்டு வந்துருச்சு. அந்த எல்லாம் ஒரே
பாவத்தில் ஈடுபட்டு 2 நாள் அங்கேயே தங்க வச்சுருவாங்க. எனக்கு தெரியல. ஆண்டவர் எப்படி எனக்கு வெளியே பிடிச்சி கொண்டு போயிட்டார். நம்முடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கிறது. எவ்வளவு நம்மை சுற்றி பாவம் இருந்தாலும் நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டால் தேவன் உங்களை கைவிட மாட்டார், உங்களை பாதுகாப்பார். தப்பிக்கொள்ள முடியாத போக்கை தேவன் உண்டாக்குவார். கடைசி வரைக்கும் தேவன் அந்த ஐக்கியத்திலே பாதுகாத்தார். அவை பரிசுத்தமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு வைராக்கியமாய் வாழ வேண்டும் என தீர்மானம். வாழ்ந்தால் ஆண்டவர் உமக்காக நான் வாழ்வேன். இந்த பூமிக்காக வேண்டாம், அந்த உலகத்துக்காக வேண்டாம். உலகம் அந்த இச்சையும் கடந்து போகிறது, உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. புண்ணியவான்ல வாசிக்கிறோம், வெள்ளம் வந்துருச்சு, பயங்கரமாக ரோட்டில் வெள்ளம் அடிச்சுட்டு போகுது, வாய்க்கால தண்ணிலாம் ஓடுது, அதில் ஒரு மூட்டை போகுது. ஒரு ஆள் பார்த்தான், யார் வீட்டிலேருந்து மூட்டை அடிச்சுட்டு போகுது, அது என்ன பொக்கிஷம் இருக்கோ தெரியலன்ட்டு ஓடி போய் அதை பிடிக்கலான்ட்டு அவன் நிச்சரிச்சு போய் பிடிக்கிறான். அது இவனை பிடிச்சிக்கிச்சு, கரடி உடலை 2 பேரும் அடிச்சிருப்பாங்க. உலகத்தின் வேஷம் கடந்து போகுது, அதை போய் பிடிக்காதீங்க, உங்களை இழுத்துட்டு போயிடும். ஆகவே தேவன் 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அது நம்மை அவரிடத்திலே நெருங்கி வர செய்கிறது. நம்மை பரிசுத்தவான்களை மாற்றி இன்னசென்ட்டாக மாற்றி எந்த தயக்கம் இல்லாதபடி நமக்கு தைரியத்தை கொடுக்குது அவரிடத்துல போகிறதுக்கு. ஏன் அவர்கிட்ட போகிறோம்? அவர் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளணும். எதற்காக அறிந்து கொள்ளணும்? பரிசுத்தாவின் அவரை போல நம்மை மாற்றும்படியாக. ஆவியான அவரை போல, அவருடைய சாயலை போல நம்ம மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறோம். ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுவப்படுகிறோம். அவரை போல நம்ம மாற்றுவார். அதை விட பெரிய பாக்கியம் ஏதாவது இருக்கா இந்த உலகத்தில்? நியாயத்திற்கு நாளை நிற்கும் பொழுது அவருடைய சாயலை எவ்வளவாய் நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதை நாம் பார்க்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறோம். ஒரு காலம் அந்த நாளில் நமக்கு குறுகி இருக்கக்கூடாது. உண்மையாமலே வாசிக்கிறோம், நாம் நியாயத்திற்கு நாளில் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி முடிக்க வர முடியும். நான் டெஸ்ட் வைப்போம், டீச்சர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, டெஸ்ட் வைப்போம், எக்ஸாம் வைப்போம். சில பேர் உட்காந்துருப்பான், 1 மணி நேரம் உட்காந்துருப்பான், வந்து எம்டி பேப்பர் கொடுத்துருப்போம், வெட்டுத்தாள் கொடுத்துருப்போம். அதில் ஒரு பையன் எழுதியிருக்கான் என்ஜாய். அந்த காலத்தில் வந்து ஒரு பேப்பர் திருத்தினா 15 ரூபா கொடுப்பாங்க. என்ஜாய் 15 rupees மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. திருத்துக்கு ஒன்றுமே இல்லை, 15 ரூபா, என்ஜாய் 15 rupees. அவங்க மைண்டு பாருங்க. சில பேர் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் எழுதுவாங்க. சில பேர் ஏனோ தானே 4 லைன் எழுதியிருப்பாங்க. ஆனால் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் வித்தியாசம். உட்காந்து கஷ்டப்பட்டு எல்லா பக்கமும் எழுதினவனுக்கும் எம்டி பேப்பர் கொடுத்தவனுக்கும் ரிசல்ட் வரும்போது தெரியும். அன்றைக்கி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஜாலியாக இருப்பான். கடைசியில் எல்லாம் கான்வெகேஷனில் டிகிரி வாங்கிட்டு போயிடுவாங்க. இவன் பையன் தூக்கிட்டு வருவான், ரூம் தேடிட்டு இருப்பான், அரியர் எழுத. ஏன்? வெற்றித்தாளை கொடுத்து என்ஜாய் பண்ணவன் இப்போ துக்கம், அவமானம். எல்லா ஜூனியர்ஸ் ஏன்டா வந்து 5 பேப்பர் இருக்குப்பா, 10 பேப்பர் இருக்குப்பா, எவ்வளோ அவமானம், எவ்வளோ தலைக்குடிவு. ஜூனியர்ஸோடு உட்காந்து எழுதணும் 2 வருஷம் 3 வருஷம். ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை இன்னொரு ஃபேமிலியில், என்னுடைய ஒய்ஃப் ஃபேமிலியில், அண்ணன் சொல்கிறாரு என் கிளாஸ்மேட்டு, தம்பி சொல்கிறாரு என் கிளாஸ்மேட்டு, தங்கச்சி சொல்லுது என் கிளாஸ்மேட்டு, கடைசி தம்பி சொல்ல என் கிளாஸ்மேட்டு. எப்படி அவங்க எல்லாருக்கும் கிளாஸ்மேட்டு? ஃபெயில் ஆகி அவிக்கிற வகையில் அப்படி நம்ம இருக்கிறோமா? பிந்தினோராய் போயிடுவாங்க. உன்னுடைய கிரீடத்தை யாரும் விட்டுறாதபடிக்கு உன்னுடைய கிரீடத்தை நீ பற்றிக்கொள். பிரியமானவர்களே, அநேக ராஜாக்கள் நல்லா ஓடுறாங்க, ஆனால் கடைசியில் எழுந்துடுறாங்க. நம்ம அப்படி இருக்க வேண்டாம். விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறோமா இயேசுவை நோக்கி நமக்கு முயற்சிருக்க ஓட்டத்திலே பொறுமையோடே நாம் ஓடக்கிடுவோம். ஆகவே தேவன் அவருடைய பிரமாணத்தை எழுதுகிறார். அந்த எழுதின பிரமாணத்தின்படி ஜீவிப்பதற்கு பலனையும் தருகிறார். ஆண்டவரே, இந்த ஆவியான எனக்கு தாங்க, ஆவியான பலத்தை எனக்கு தாங்க. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம்.